100 பேர் ஓட்டு போட்டா 20 பேர் அப்படி ஓட்டு போடுறவங்க. இந்த 20 பேர்ல பல பங்கு பிரியுது. இப்ப உதாரணமா சீமான் பிரிப்பாரு, இப்ப சசிகலாமா அவங்க சில தொகுதிகள்ல பிரிப்பாங்க. அப்போ விஜய்கிட்ட எஃபெக்டிவா இருக்கக்கூடியதே 16% தான் இருக்கும். அதாவது 10ல இருந்து 12% தான் ஆவரேஜ் வரும். அது கூட்டணிக்கெல்லாம் போனாருன்னா இன்னும் குறையும். என்ன காரணம்னா 234 நின்னாதான் இந்த பெர்சன்டேஜே வரும். கூட்டணி எல்லாம் சேர்த்து அவர் பிற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து இவங்க ஒரு 160 170 நின்னாங்கன்னா வரவே வராது. பிராக்டிகல் யதார்த்தம்ங்கிறது இதுதாங்க. அப்ப அவரோட குற்றச்சாட்டு தவறு. அதுக்காக நான் சொல்ல வரேன். மற்றபடி நெல் கொள்முதல் நிலையங்களை கூட்ட வேண்டிய எண்ணிக்கை அதெல்லாம் சரிதாங்க. நான் ஒரு விவசாய பட்டதாரியாக, இன்னும் சொல்ல போனால் விவசாயியாகவே நான் அதை ஒத்துக்கிறேன். நெல் எல்லாம் வீணாக கூடாதுங்க. உரம் தப்பு. நான் ரீஜனல் அக்ரானமிஸ்ட்ங்க ஃபெர்டிலைசர் கம்பெனில. உரம் அலோகேஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. அதான் அதோட சிக்கல். நீங்க உண்மையிலேயே இதெல்லாம் தீர்க்கணும்னா மாநில சுயாட்சி கோரி வலியுறுத்தணுங்க. எல்லா மாநில கட்சிகளும் ஒன்னா சேரணும். நீர்வளம் மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட், அது நிலம் மட்டும் நம்ம சப்ஜெக்ட். ஆனா அந்த நிலத்து மேல இருக்கிற எல்லாமே, இப்போ உதாரணமா நெல்லுக்கான கொள்முதல் விலை அது காஸ்ட் கமிஷன் அது டெல்லியில இருக்கு. கரும்புக்கான ஆதார விலை டெல்லியில இருக்கு. நம்ம கூடுதலா நம்ம கொடுக்கணும். எஃப்சிஐ அவங்க தான் கொள்முதலே பண்றாங்க. ஒரு காலத்துல நம்ம நேரடி கொள்முதல் பண்ணிட்டு இருந்தவங்க, லெவின்னு பேரு அதுக்கு. அது பிறகு அதெல்லாம் மாறி எஃப்சிஐ கொள்முதல், மத்திய அரசாங்கம் கொள்முதல் பண்ணி மாநிலங்களுக்கு அலோகேஷன் கொடுக்குது. உங்களுக்கு அரிசி இங்க தட்டுப்பாடு ஆச்சுன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்.